பின்பு விஞ்சை பெற்று மீண்டும் சாமிதோப்பு வடக்கு வாசலிலே தவம் இருக்கின்றார். கலிநீசன் வருகின்றான். ஐயா கவிழ்ந்து இருக்கிறார். நீசனை கண்டதும் சான்றோர்கள் கொதித்தெழுகிறார்கள். அப்போது ஐயா பொதுக்கென்ற கோபமதை புந்திதனில் அடக்கி கொதித்தெழுந்த சான்றோரிடம் உரைத்தார். பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகுமக்கா, அறுத்திடவென்றால் அபருவமோ எந்தனுக்கு, வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை, அன்பு குடிகொண்ட அதிகமக்கா நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ, பூலோகம் ஆள வைப்பேன், இங்கு எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். நீசன் சுவாமியை தரதரவென இழுத்து கையை கயிறு கொண்டு பின்புறமாக கட்டி தலைமுடியை பிடித்து இழுத்து குண்டியிலும் முதுகிலும் கம்பால் அடித்தும் குத்தியும் வாயில் வந்தபடி பேசியும் வா வா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று இழுத்து கொண்டு செல்லுகிறான். பல்லுயிரும் படைத்த பரமன் வாய் பேசாமல் கவிழ்ந்தே கண்மூடி களிகூர்ந்து மகிழ்ந்து அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் விட்டு கொடுத்து தாமே நடக்கலுற்றார். சான்றோர் குல மக்கள் கண்ணீர் வடித்து அழுது புரண்டார்கள். அந்நேரம் ஐயா மக்களிடம், ஒன்றுக்கும் அலைய வேண்டாம் உகவர நாதனானை, என்றுக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே, கன்றுக்கு பாலு போலும் கண்ணுக்கு புருவம் போலும், என்றுக்கும் மக்கா உங்கள் இடமிருந்து அரசு ஆழ்வேன் என்றார். ஐயாவை கலிநீச பாவிகள் அடித்து இழுத்து கலியரசன் முன்னால் கொண்டு நிறுத்தினார்கள். கலியரசன் தன் கையில் கிடந்த மோதிரத்தை கழற்றி கைக்குள்ளே வைத்துக்கொண்டு சுவாமியிடம், ஏதடா எந்தன் கைக்குள் இருப்பதையும் ஓதடா உந்தன் உற்ற திறத்தாலே என்றான். ஐயாவும் அமைதியாக எதையும் காட்டிக்கொள்ளாமல் எல்லாம் படைத்த ஏகன் கிருபை என அல்லாஹ் நினைத்தபடி ஆகும் என உரைத்தார். அல்லாஹ் என்றால் ஐயா தன்னை அறியாத நீசனுக்கு சொன்னார். கேடன் புரியாதவனாய் சுவாமியை சுசீந்திரத்தில் அட்டையும் தெள்ளினங்களும் மலஜலம் கிடக்கும் அந்த இடத்தில் சுவாமியை சிறை வைத்தான். சுவாமி பொறுமையாக இருந்தார். ஏழைகளுக்காக ஈரொன்றொரு நாளாய் மீளா சிலுவையிலே முள்ளால் அடிகள் பட்டு மரித்து பிறந்தது போல் மாயக் குருநாதன் இது உகத்து கிப்புரையில் இருந்து அழுந்தவென்று இருந்தாரே மாயவனார் ஏழைகளுக்காக இறங்கி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவாக சென்று சிலுவையில் அடிபட்டு பொறுமை உரைத்தாரே, அதுபோல பொறுமையாக இருக்கிறார். சுவாமியை அனந்தபுரம் கொண்டு சென்றான். வழிநடுகிலும் பரம்பொருளுக்கா இந்த நிலை என்று வருந்தியவர்களும் உண்டு. அதே நேரம் நீச குலங்களெல்லாம் அவரை ஏசி பேசி கல்லால் அடித்தார்கள். பரிபூரண ஞான சொருவனான ஐயா மாய கருவறுக்க இப்படி விளையாடுகிறார் என்பதை தெரியாத நீசன் அவரை அனந்தபுரம் கொண்டு சென்றான். அங்கு வைத்து சுண்ணாம்பு காலவாயில் நீட்டினான். ஐயாவை அது ஒன்றும் செய்யவில்லை. வற்றல் புகை போட்டான். கடைசியாக கடுவாய் கொண்டு வந்து கொல்ல துணிந்தான். அதன்படி ஐயாவை கொல்ல கடுவாய் வருகிறது. ஆனால் ஐயாவின் அருகில் அது செல்லவில்லை. காரணம், அதற்கு ஐயாவை தெரியும். கடுவாய்க்கு கோபம் வரவழைப்பதற்காக ஈட்டியை எடுத்து குத்த ஈட்டியை கடுவாய் பிடித்து விட்டது. அதன் மறுமுனை எதிர் நின்ற வேதியன் மீது பட்டு அவன் இறந்து விட்டான். ஒரு வேதியனை கொல்லுவது 1000 பசுக்களை கொல்வதற்கு சமமாகும் என்பதை மன்னன் யோசித்தான். இவனை விட்டுவிடலாம் என்று எண்ணிய கலியன் சுவாமியை விடுதலை செய்தான். எம்பெருமான் மணவைப்பதி வந்து தவசுக்கு செல்ல மக்களை அழைக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவோ தவசுகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு தவசை இந்த கலியிலேதான் நமக்கு ஐயா தந்திருக்கிறார். அந்த தவசுக்கு செல்லக்கூடிய மக்கள் தங்களிடம் இருந்த வீடு, மாடு, ஆடு அனைத்தையும் பாதி விலைக்கு விற்று மீதியை தர்மம் செய்துவிட்டு தங்களிடம் ஏதும் இல்லாதவர்களாய் தவசு செய்ய சொன்னார். மக்களின் உள்ளங்களை துவைத்து எடுத்தமையால் இது துவையல் தவசு என்று பெயர் பெற்றது. சான்றோர் மக்களை பெற்ற 7 அம்மைமார்களும் பூமியிலே பிறந்திருந்தார்கள். அவர்களை வரவழைத்து அவர்களை திருக்கல்யாண இகனை மூலம் மனம் புரிந்தார். அதன் பிறகு மாது குமரி பகவதியை இகனை மனம் புரிந்தார். பாணாசுரன் என்ற அரக்கனை கொல்ல அனுப்பப்பட்ட பகவதி அரக்கனை கொண்டு கன்னி பகவதியாகவே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள். வைகுண்டர் பண்டார கிழவனாகச் சென்று பகவதியை அம்பலம் அழைத்துச் சென்று இகனை மனம் புரிந்தார். அதன் பிறகு மண்டை காட்டாள், வள்ளி தெய்வ நாயகி, பார்வதி, மகாலட்சுமி, பூமடந்தை ஆகிய சக்திகளையெல்லாம் இகனை மனம் புரிந்தார். இந்த உலகில் உள்ள எல்லா சக்திகளையும் தன்னோடு ஐக்கியப்படுத்திய பகவான் வைகுண்டம் ஏக நினைத்தார்.
இந்த மக்களை காப்பதற்காக மண்ணகம் இறங்கி வந்த எம்பெருமான் விமானமதில் ஏறி வைகுண்டம் சென்றார். வைகுண்டம் மேகிய ஐயாவை எல்லோரும் போற்றி வணங்கி நிற்கும்போது குரோனி என்ற பாவிக்கு நடுத்தீர்ப்பு வழங்குவதற்காக அவனை தம் முன்னால் நிறுத்தி, யுகங்கள் தோறும் நீ தான் என்ற ஆணவத்தால் மாகொடிய துன்பங்களை செய்தாய். எவ்வளவோ புத்தி சொல்லி வந்தேன். நீ நன்கு வாழ்வதற்காக எவ்வளவு வரங்களெல்லாம் தந்தேன். நீ அனைத்தையும் வாங்கி நல்லது செய்யாமல் பொல்லாது செய்தாய். இந்த பாவ கலியில் பண்டார பரதேசியாக வந்து என் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து அவர்களின் பிணி அறுக்க வந்த என்னை நீ என்னென்ன கொடுமைகள் செய்தாய். படை பட்டாளங்களோடு நின்று கொண்டு ஆணவம் பேசினாயே. சேனைத்தளம் இவையெல்லாம் இப்போது எங்கே? உனது கோட்டை எங்கே? சிங்காசனம் எங்கே? நீ ஆட்சி செய்த ஊர் தேசம் எல்லாம் எங்கேடா என்று எம்பெருமான் அவனிடம் கேட்கிறார். இதற்கு முன்பு என்னிடம் நீ ஒரு சத்தியம் செய்திருந்தாயே, என்னை போல் பண்டார பரதேசிகளை அடித்து துன்புறுத்த மாட்டேன். அப்படி செய்தால் நான் தோற்று, வாங்கிய வரம் தோற்று, சேனை படை தோற்று, மக்கள் கிளை தோற்று, என்னுடைய சிம்மாசனம் தோற்று, இந்த பெண் தோற்று, பொல்லா நரகம் போவேன் என்று சத்தியம் செய்தாயே, அந்த சத்தியம் என்னடா ஆனது என்று எம்பெருமான் குரோனியிடம் கேட்கிறார். அனைத்து வரங்களையும் ஐயா முன் வைத்து பொல்லா நரகம் புக்கினான். கலியுகம் முடிந்தது, தர்மயுகம் மலர்ந்தது. எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான ஆதி வைகுண்டராசர் ஒரு சங்கை ஊதி ஓசை எழுப்பினார். நல்ல மனுவோர், நல் விருட்சம், நல் மிருகம், ஊர்வன, நல்ல பறவை எல்லாம் ஐயாவை போற்றி நின்றது. அவைகளை பார்த்து பகவான், நீங்கள் எல்லோரும் ஒரு தளத்தில் சென்று பேரின்பத்தில் வாழுங்கள் என்று சொல்லி எல்லோரும் ஓரினமாய் என்றும் 16 வயதுடையவராய் நோயின்றி வளர்வு தேய்வின்றி பேரின்ப நிலையில் வாழ அருளிய எம்பெருமான் 14 லோகத்தையும் ஒரு குடைக்குள்ளாள 32 அறத்தாலான அற சிங்காசனத்தில் எழுந்தருளி மக்களை காத்து கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உலகில் படைக்கப்பட்ட நாம் முதலில் வேண்டுவது நம்பிக்கை. அந்த நம்பிக்கைதான் எதிலும் வெற்றியை தேடித்தரும். சிரமங்களை கடக்காமல் சிகரத்தை அடைய முடியாது. சோதனைகள் பல வந்தாலும் முயற்சியால் சாதனையாக்கலாம். தூணை மலை என்று நம்பிய பேருக்கு தொட்டு நாமம் சாற்றி வருகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீ நன்மையை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது நல்லதாகப்படுகிறதோ அதை நீ செய். நீ நல்லதை செய்யும் போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உனக்கு ஆபத்து வராது. காரணம், தெய்வம் உன் பக்கமே இருக்கும். நல்ல நினைவோருக்கு நாளத்தினை ஆனாலும் பொல்லாது வாராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார். உங்களுடைய எண்ணங்கள் யாவும் ஆற்றலுடையதாகவும் செயல்கள் தூய்மையானதாகவும் இருந்தால் கண்டிப்பாக எதிலும் எப்போதும் வெற்றி பெற முடியும். சத்தியத்தில் நீ இருந்தால் சாமி துணை இருப்பேன். நேர்மைதான் உங்களுடைய வெற்றிக்கு உறுதியான அஸ்திவாரம். விட்டு கொடுத்து வாழுங்கள். அம்பு கணை ஒன்றில்லாமல் அறுக்க வந்தாரே கலியை, எவ்வளவு மகத்தானது. நடப்பதெல்லாம் ஐயா நிச்சயித்தபடியே நடக்கும். அவரவருக்கு அவன் அளந்தது நிச்சயம் கிடைக்கும். நாம் பிறக்கும் போதும் எதையும் கொண்டு வரவில்லை. இனி போகும்போதும் நாம் எதையும் கொண்டு போகப் போவதும் இல்லை. மனிதனுடைய ஆயுள் எதுவரை என்பதை ஆண்டவன் தான் முடிவு செய்வான். அதுவரை நம்மால் எந்த அளவிற்கு பிறருக்கு உதவ முடியுமோ அந்த அளவிற்கு உதவி செய்யுங்கள். அதுவே புண்ணியமாகும். அன்புதான் எதையும் சாதிக்க வல்லது. நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஆசைகளை வெல்லுங்கள். அவரவர் தேடும் முதலை அவரவரே வைத்து ஆளுங்கள். அடுத்தவர் முதலுக்கு ஆசைப்படாதீர்கள். தான் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் தவறை நினைத்து மேலும் அது நிகழாதபடி நடந்து கொள்ளுங்கள். நன்கு உழையுங்கள். உழைப்பே உயர்வு. ஓய்வெடுத்தால் துருபிடித்து போவோம். உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்து பழகுங்கள். துன்பங்கள் நாடி வந்தாலும் அதனால் உங்களுக்கு ஆபத்து வராது. வெற்றியினால் கிடைக்கும் பரிசுகளை காட்டிலும் தோல்வியினால் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் அனுபவமும் வெற்றியை விட உயர்ந்ததாக இருக்கும். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழுங்கள். வாழ்க்கையில் துன்பம் வரத்தான் செய்யும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயல்பு. அதனால் கவலை அடைய வேண்டாம். இறைவனிடம் பட்சமாக இருங்கள். என் பட்சம் உண்டால் போதுமடா, பகை உனக்கு இல்லையடா. மதங்களாலும் இனங்களாலும் இனி வேண்டாம் சண்டை. வாழும் வையகத்தை வளமடைய செய்யுங்கள். ஆண்டவனால் படைக்கப்பட்ட யாதொரு உயிரானாலும் அன்பு காட்டுங்கள். அன்பு குடிகொண்ட அதிக மக்கா நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ, பூலோகம் ஆள வைப்பேன். அன்பை விதையுங்கள்.
நாம் வழிபடும் தெய்வத்தை தான் பிறர் வழிபடுகிறார்கள் என்ற எண்ணம் வர வேண்டும். இனத்திற்கு இனம் இருப்பேன் நான் சுவாமி என்று இந்த அகிலம் சொல்லுகிறது. ஒன்றுதான் எல்லாமா இருக்கிறது என்பதை அகிலம் என்னையல்லால் தெய்வம் ஒன்று இருக்கிறதோ வையகத்தில் என்கிறது. ஐயாவை வழிபடும் போது மாப்பு கேட்கிறோம். ஐயா, நாங்கள் அறிஞ்சறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும், ஐயா மாப்பு தரணும். காரணம், மனிதனாக பிறந்த நாம் எந்த நேரத்திலும் அறிந்தோ நம்மை அறியாமலோ தவறுகள் செய்து விடலாம். அந்த தவறுகள் மீண்டும் நடக்காதவாறு காத்தருளவே ஆண்டவனை மன்றாடுகிறோம். உகப்பாட்டும் உச்சிப்பிடிப்பும் இந்த உலகத்தில் தேட கிடைக்காத மந்திரம், அதை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே இல்லறம் என்ற ஒரு சிறப்பு நம்முடைய தமிழிலே திருமணம் செய்வதற்காக ஒரு மந்திரத்தை இறைவன் தந்திருக்கிறான். மௌனி கல்யாணம் மணவோலை வாழ்த்தலு சிவனே குருவான திருமேனி முன்னடவாய் ஐயாவும் நாரணரும் அம்மை உமையவளும் தெய்வார் தமக்கிறங்கி திருமுகூர்த்தம் செய்யவென்று. மணமகன் மணமகள் கழுத்திலே தாலி தரிக்கிற போது அரகரா என்று அம்மை உமை தான் நினைந்து சிவசிவா என்று திருச்சரடு சேர்த்தனரே என்ற வாசகம் தமிழில் இதுதான் தவிர வேறு எங்கும் யாம் காணோம். படைத்தவனே பல நாமங்கள் கொண்டு உலகில் வந்தான். இறுதியாக வைகுண்டராக வந்து கலியளித்து நம்மையெல்லாம் தேர்ந்தெடுத்து பிறவி என்னும் பிணிமாற்றி தர்மயுக வாழ்வு தந்தருளும் அந்த ஆதி பரம்பொருள் ஐயாவை போற்றி வணங்கி அவர் பாதம் பணிந்து சரணடைவோம். ஐயா உண்டு.